அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போம். அப்பா, எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உங்க நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம். மறுபடியும் தேவரே, நீ குறிக்கப்பட்ட இந்த நாளிலே பா வாழ்த்தி புகழ்ந்து போற்றி துதிக்க, அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளால் உணர்ந்து நன்றுள்ள இதயத்தோடு இருதயத்தில் உருமணப்பட்டவர்களாய் ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. உங்க நன்றி செலுத்துற ராஜா. ஒவ்வொரு நாளும் ராஜா அந்த உங்களுடைய கல்வாரி நேசித்த நண்பை நாங்கள் ருசித்தி பார்க்கத்தக்கதான கிருபை தார்ப்பா. பாவியாக எங்களை விடுவிக்கத்தக்கதாக பரத்திலிருந்து இறங்கி வந்து எல்லா மேன்மை விட்டு எங்களுக்காக நீர் எங்கள் பாவங்களை சாபங்களை எங்கள் அக்கிரமங்களை நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து உமது அன்பை எங்களுக்கு திஷ்டாந்தப்படுத்தி நீரே ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ராஜா. நாங்கள் இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, எப்பொழுதும் ஆண்டவர் அப்பாவுடைய கல்வாரி நேசத்தன்மை ருசித்தி பார்க்கத்தக்கதாக உள்ளத்திலே நன்றுள்ள இருதயத்தோடும் அனுதினமும் நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்தத்தக்கதாக என் தேவனிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட திவ்ய சத்திய வார்த்தையில் மற்றொரு சொல்லி உங்களுடைய சித்தம் எங்களில் நிறைவேற்றத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் மூலமா நீர் வைத்திருக்கிற முன்குறித்திருக்கார் நிறைவேறத்தக்கதாக அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா உங்க வருகையிலே நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் நாமம் கூப்பிடுவதற்கு தகுதி பெறத்தக்கதாக நீ கிருபைத்தான். கூப்பிடு சத்தம் கேட்கத்தக்கதாக கேட்ட பரிசுத்த நாள் நாங்கள் குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்பாவை நாங்கள் தரிசிக்கத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு கொடுப்பா. நீர் பேசுகின்ற இந்த நாட்களின் வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் பேசுங்கப்பா. இந்த சமூகத்துக்குரிய என்று எங்களை குறித்து சாட்சி சொன்ன ஆண்டவர், உங்களோட வருகையிலே நாங்கள் அழைத்துக் கொள்ள பரிசுத்தமானவர்கள் என்று ஆண்டவரே நாங்கள் பூமியில வாழ்கிற எல்லா நற்கர்களுக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக அப்பாவுக்கு மகிமை செலுத்துவர்களாக எங்கள் வீட்டிலும் வெளியத்திலும் எங்களை பார்க்கிற உண்மையிலே இவர்கள் கிறிஸ்துவின் அடியார்கள் என்று ஆண்டவர் எண்ணத்தக்கதாக எங்கள் வார்த்தையும் செய்கையிலும் எப்போதும் பரிசுத்தமாக்கும். இந்த நாளில் ஏற்படும் இந்த ஆராதனை ஆண்டவரே நீ மகிமைப்படுவீராக. எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்களை நீ ஆட்கொண்டு நடத்தும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பாதமர்ந்து கெஞ்சி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதற் பாடல், அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திலந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடு அழியாதியான் தூய கல்வாரியில் அன்பை அண்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகுமில்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடுட்ட எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளில் முடியும்
அங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வழி அவர் தொங்கினார் வருந்தி மடி ஓரையும் மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினான் சிறுமை அடைந்து தொங்கினான் அதிசயமிது இயேசுவின் நாமம் அதினும் இன்பம் அன்பரின் தியானம் அதை எண்ணியே நிதம் வாழுவேன் அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவேன் இந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தேன் என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார். அல்லேலூயா. அடுத்த பாடல். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மரமெங்கும் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் அநியாயம் செய்தே கடும் கோபம் கொண்டே அநியாயம் செய்தே கடும் கோபம் கொண்டே பிறர் வாழ்வை கெடுத்தேனையா பிறர் வாழ்வை கெடுத்தேனையா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன் உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன் உம் வல்லமை இழந்தேனையா உம் வல்லமை இழந்தேனையா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் முள்மொழி தாங்கி ஐயா காயப்பட்டீர் முள்மொழி தாங்கி ஐயா காயப்பட்டீர் நீ எனக்காக பலியானே நீ எனக்காக பலியானே உம் இரத்தத்தா கழுவிவிடும் உம் இரத்தத்தா கழுவிவிடும். இயேசுவே
என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூர போனேன், உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த விசேஷ நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இந்த நாளை காண செய்து தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், நீர் எங்களை காண்கிற தேவன். அப்பா, நீர் எங்களுடைய எங்களை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் அப்பா உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்க கிருபை தந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். பெற்ற நன்மைகளை அப்பா நமக்கு நன்றி செலுத்தவும், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாகவும் கூடி வந்திருக்கிறோம். நீர் மீட்டுக் கொண்ட உதடுகள் உடைய புகழை பாடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேலரின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரே, துதிகளில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ராஜா. நீர் எங்களுக்காக கல்வாரியிலே வெற்றி சிறந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் நீர் அந்த கல்வாரியிலே ஜெயித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவானவரே, ஜெயபலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாரங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த கிழிக்கப்பட்ட சரீரத்தின் வழியா எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவபாதையை வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் இடத்தில் உண்டு, உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் உண்டு. இந்த வார்த்தைகளினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ராஜா. நன்றி. நீர் மரணத்தை ருசி பார்த்தோம். அப்பா, உயிரோடு இருந்து தேவனாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் நித்திய ஜீவனை சோதரித்துக் கொள்ளும்படியாய் அப்பா நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட அந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தம் நிறைவேற நீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் உடைய சித்தம் நிறைவேற நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம், சமூகத்திலே கூடியிருக்கிறோம். அப்பா, நாங்கள் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நீ செவி சாய்த்தரலாம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சார் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவள் ஜபிக்க வேண்டிய குறிப்பு, தேனியை சார்ந்த எட்வின் என்ற சகோதரன். அவருக்கு அந்த பாரம்பரியத்தினால் சர்க்கரை நோயினால் கண்ணில் பார்வை கோளாறு ஏற்பட்டிருக்கிறது.
அதற்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக கேரளா செல்கிறார். அந்த ட்ரீட்மெண்ட்ல கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும். முதலாவது இந்த சர்க்கரை வியாதியின் அளவுகளை சீர்பட வேண்டும். கண்ணில் பார்வை தோன்ற வேண்டும். அந்த சகோதரனுக்காக நாம் ஜெபிப்போம். அடுத்தது ஆல்ஃபிரட் என்ற மகனுக்காகவும் ரிஷின் என்ற மகனுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆல்ஃபிரட் அமெரிக்கா யூனிவர்சிட்டியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த விசா எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும். அதுபோல ரிஷின் நெதர்லாந்துல படித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய விசாவும் தடை இருக்கிறது. அந்த தடைகள் நீங்கி மீண்டும் நெதர்லாந்துக்கு செல்ல வேண்டும். அந்த படிப்பை முடிக்க வேண்டும். அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஐக்கியத்தை சார்ந்த இந்த பிள்ளைகள் வெளிதேசங்களில் படிக்க சென்று அதில் ஏற்பட்ட தடைகளினால் மீண்டும் படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறார்கள். இந்த தடைகள் யாவும் நீங்க வேண்டும். ஆகவே அதற்காக ஜெபிப்போம். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எட்வினுக்காகவும், விசா கிடைக்காமல் தத்தளிப்போடு காணப்படுகிற ஆல்ஃபிரட், ரிஷின் என்ற 2 தம்பிமார்களுக்காகவும் அருமையான சகோதரன் ரூமன் ஆம்பரோஸ் அவர்கள் அனுப்பி வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி செலுத்துற ராஜா தகப்பனே. அப்பா, எங்களுடைய இருதயத்தின் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அறிந்திருக்கிற ராஜா. நாங்கள் ஜெபிக்கிறது இன்னதென்று அரிதா இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே எங்கள் விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாய் என்னதா இருக்கும் அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு தேவரை நாங்கள் ஜெபிக்க உமது பிள்ளைகளாக இந்த வேளையிலே நாங்கள் இருதயத்தில் உரிமையத்தாக கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவர் உமது வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்று விசுவாசிங்கள். என் நாமத்தினாலே ஏதாலும் குறித்து கேட்கும் பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் மகிமைப்படும்பாடு உங்களுக்கு அருள்ச்சியார் சொன்னீங்களப்பா. உங்க நாமத்தை நம்பி உங்க வார்த்தைகளின்படி கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, சகோதரர் எட்வின்காக உங்க கருத்தில் நடிக்கிறப்பார். எங்கள் ஒவ்வொருடைய சரீரம் தேவரின் கருத்தின் கிரியைகளால் உண்டான சரீரம் ஆண்டவர். ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரே நேர் அது திட்டமிட்டு உருவாக்கி கொடுத்த இந்த சரீரம் பாவத்தினாலா சாபத்தினாலா பிசாசினாலா எங்களுக்கு அறிய தெரியாது ராஜா. ஆனாலும் தேவரே, இந்த கஷ்டத்தை அணிவித்துக் கொண்ட சகோதரனை நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. கண்ணில் ஏற்பட்ட இந்த அப்பா பார்வை நல்ல தெளிவடைவையும் சரீரத்தில் காணப்படுகின்ற சுகர் அளவு ஆண்டவை குறைந்து போகும் நார்முக்கரும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே, சகோதரனுக்கு மனம் இறங்கும். தெய்வீக கரம் காயப்பட்ட தலைமுறை குணமான திருவசனம் நிறைவேறத்தக்கதாக அப்பா சகோதரன் கருத்துள் கொடுத்து இயேசுநாமத்துக்கு கெஞ்சி ஜெபிக்கும். இந்த வேலையில நல்ல சுகம் உண்டாகத்தக்கதாக அது அதிசயத்தை காண பண்ணுகிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே ஆல்ஃபிரட் ரிசின் என்ற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா ராஜா. உங்க நாமத்தை விசுவாசித்து படித்து ஆண்டவரே அந்த அமெரிக்க தேசம் போன பிள்ளைகளுக்கு விசா கிடைக்க என்ன இழத்தடைகள் வந்தாலும் உமது பிள்ளைகளா இருக்கிறவர் எந்த எரிகோவை தகர்த்த தேவனாய் கத்த நீர் ஆண்டவரே இந்த தடைகளை அகற்றி எல்லாரும் அதிசயப்படத்தக்கதாக பிள்ளைகளுக்கு இந்த விசா கிடைக்க நீ அந்த அற்புதத்தை நடக்கெடுக்கிறீ. அதுக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் விசா கிடைக்கும்படி கிருபை செய்யும். படிப்பை மீண்டுமாய் தொடர எந்த இடத்தடைகள் வராத படிக்க தகப்பண்ணு அப்பா சமூகத்தில் கொடுக்கிறப்பா. உங்க நாமத்தை அறிந்து இந்த பிள்ளைகள் கேட்கிறபடியால் நிச்சயமாக நீ செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஸ்ரீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஒரு சகோதரி, அவருடைய பெயர் குறிப்பிட வேண்டாம், அவர்களுக்கு கர்ப்பப்பையிலே ஒரு கட்டி உண்டாயிருக்கிறது. அந்த கட்டி நீக்கப்பட வேண்டும். கர்த்தர் தாமே இந்த கட்டி கரைய உதவி செய்ய வேண்டும். அவை நாம் வேறு இருக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த மகளுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கட்டியை கரைந்து போக செய்கிறதுக்காக
தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த விண்ணப்பத்தை ஏற்க வேண்டும். அந்த சகோதரிய பெயரை நான் குறிப்பிடவில்லை. ஆனால் நாம் அந்த கர்த்தர் அந்த மகளை அறிவார். அதுக்காக நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக புல்வாரி சபை சார்ந்த ஹேமாங்கனி தேவி என்ற மகள் 6 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை. இப்ப சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். அந்த மகளுடைய நிந்தையை நீக்கி ஒரு அதிசயத்தை விளங்க செய்யணும். 6 வருடமாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி நிற்கிற ஹேமாங்கனி தேவி என்ற சகோதரிக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுக்க வேண்டும். அப்ப இந்த 2 காரியங்களுக்காக, ஒன்று கற்பப்பையில கட்டி நீங்க வேண்டும், இன்னொன்று பாட்னா புல்வாரி சபை சார்ந்த ஒரு மகளுக்கு கற்பத்தில் கர்த்தர் கனியை கொடுக்க வேண்டும். இந்த 2ஐயும் தேவன் மாத்திரமே செய்ய முடியும். வியாதியை நீக்க முடியும், கற்பத்தின் கனியை கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கையோடு இந்த இருவருக்காக சகோதரி ஸ்ரீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம் அப்பா, நீ ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை உபவாச நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் கூடி இருக்கிறோம் ராஜா. நேரிலும் வந்திருக்கிறோம், நேரிலும் சிலர் கூடியிருப்பாங்க, ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருவரும் ராஜா கூடி வரும்போது கர்த்தாவே உன் மகிமை விளங்கட்டோம்ப்பா. இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நீங்க அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் கூட கர்த்தாவே நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அவளை நினைத்து அதிலேயும் கர்த்தா அவர்களுக்கு நல்ல ஒரு அற்புத சுகம் கொடுங்க. பிறருக்காக ஜெபிக்கும் போது அவளும் சரியா இருப்பேன், நீங்க மாற்ற வல்லவரா இருக்கிறீர் ராஜா. இப்போது கூட கர்த்தாவே உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துக கர்த்தாவே. எங்கள் குறைகள் குற்றங்கள் எது இருக்கோம் மன்னித்து கர்த்தாவே, நாங்க ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் கர்த்தாவே பதில் தரணும்ப்பா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க. நீ சிந்தின ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிங்க. எங்களுக்கு கீழ்ப்படியாத குணங்கள் எது இருக்குமானால் கூட நீங்க ஒரு விஷயம் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. யாரிடத்திலும் நான் கசப்பு விரோதம் இருந்தாலும் கூட அதை நீங்க அகற்றி போடுங்க. எல்லாரையும் நேசிக்க அன்பு கூற கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இப்பொழுது கூட கர்த்தாவே ராஜா நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் துதிக்கப்படத்தக்கவர் அப்பா. செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நீ சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. நீர் ஒரு வார்த்தை சொல்லும்பா கர்த்தாவே, எல்லாம் நின்று நீங்க மாற்றி வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. இப்பொழுது கூட கர்த்தாவே நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா அந்த குறிப்புக்காக வருகிறோம் ராஜா. நீ இறக்கம் பாராட்டுங்க. கற்பப்பையில காணப்படும் அந்த கட்டி, சகோதரிக்கு காணப்படுற அந்த கட்டியை நீங்க இயேசுவின் நாமத்தினாலே மறைய பண்ணுங்க ஆண்டவரே. அது அவர்களுக்கு இருக்கும் அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. தயவா இறக்கம் பாராட்டங்க. நினைத்தரலாம் நினைத்து அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதனால அவர்களுக்கு இருக்கும் இந்த பயத்தை ஆவியில எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க சுகப்படுத்த முடியும், உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் அனைவரும் கூடி ஜெபிக்கும் போது வல்லை அனுப்பி கர்த்தாவே அதை கரைய பண்ணுங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நீங்க அற்புதம் செய்கிற தேவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் சுகம் உண்டாக கர்த்தாவே நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க கர்த்தாவே இந்த கட்டியை நீங்க மறைய செய்றீங்க, சாட்சியா நிறுத்த போறீங்க. தேவையில்லாத செலவுகள் எடுத்து போட்டு நீங்க தழும்பலால் கர்த்தாவே நீ குணப்படுத்துகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ சிந்தின ரத்தம் அவர் மேல் தெளிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க நாங்க சாட்சி கேட்க கிருபை செய்யுங்க. ஒரு தெய்வீக சுகம் நீங்க கொடுக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இப்போது கூட புல்வாரி சபையிலே ஹேமாங்கனி தேவி என்ற சகோதரிக்காக ஜெபம் 6 வருடமாக குழந்தை செல்லாமல் இருக்காங்க ஆண்டவரே. அப்பா அவர்களே நீங்க நினைத்தல்ல ராஜா. கற்பத்தின் கனி கத்தரால் கத்தாவே ஒரு சுதந்திரம் கத்தாவே. அந்த சுதந்திரத்தை அந்த சகோதரிக்கு இந்த நாளிலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த தடை இருந்தாலும் அப்பா, சர்ப்பத்தின் ஆவியை கட்டி அப்புறப்படுத்துகிற தடை சேர ஆவிகள் எது இருக்குமானால் சாபங்களோ எது இருக்க எடுத்து போடுங்க. எல்லாம் மலட்டுத்தன்மையை எடுத்து போடுங்க. பிள்ளைத்தாட்சியை ஆக நீங்க மாற்றியப்பா. அந்த குழந்தையை கற்பம் தரிக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உம்மால் மட்டும் கூடும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த சகோதரிக்கு நீங்க தெய்வீக கர்த்தாவே அந்த கற்பம் தரிக்க நீங்க உதவி செய்றீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படியை அழைக்கிறேன். அவள் ஜெபிக்க வேண்டியது புல்வாரி சபையை சார்ந்த வீணா தேவி என்ற மகள் 10 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை. சபைக்கு வர ஆரம்பித்திருக்கிறாள். குழந்தை பாக்கியம் இல்லாதனால அவருடைய கணவர்
இவளை தள்ளிவிட வேண்டும் என்று எத்தனிக்கிறார். அவள் குடும்பத்தாரும் அதுக்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கைவிடாத தேவன். இந்த வீணா தேவிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த நிந்தையை எடுத்து போட முடியாது நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, புல்வாரி சபையை சார்ந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தை சிவன்குமார், 20 நாள் குழந்தை, வாந்தி பேதி என்று சொல்லி அநேக பலவீனங்கள் சுகவீனப்பட்டிருக்கிற அந்த பிள்ளை ஐசியூல சேர்க்கப்பட்டிருக்கிறது. 20 நாளாக இருக்கிற அந்த குழந்தை சிவகுமாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த 2 காரியங்களுக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் கர்த்தர், நீர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள தேவனாய் இருக்கிறபடியா நம்ம நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற எங்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே மீண்டும் ஒரு விசையாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆங்காங்கிருந்து கூடி உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய், உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாய் நீர் தந்த இந்த நேரத்திற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்பை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை அப்பா நீர் கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த புல்வாரி ஷெரீப் சபையை சார்ந்த அப்பா அந்த சபை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபையை நடத்தி வருகிற ஆரோன் சகோதரனுக்காகவும் அவருடைய மனைவிக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த புறஜாதியா இருக்கிற அந்த மக்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் உம்முடைய அதிசயத்தையும் அற்புதத்தை கண்டு உம்மை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் ஒருவரை ஆசீர்வதிக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை ரட்சிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள முடியாது அப்பா. நீர் ஒரு அற்புதங்களை அடையாளங்களை அந்த சபையில செய்யுங்க ஏசப்பா. யாரெல்லாம் அந்த சபைக்கு கடந்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க எப்பா என் தகப்பனை. இந்த வேளையில ஆண்டவரே அப்பா, இந்த வீணா தேவி என்ற அந்த மகளுக்காய் ஜெபிக்கிறோம். 10 வருடமாய் பிள்ளை இல்ல நிமித்தமாய் அப்பா அவருடைய கணவர் குடும்பத்தார் மகளை தள்ளிவிட நினைக்கிற அந்த காரியத்துல அப்பா நீர் இறங்குங்க ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிற மகள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நீர் ஆண்டவரே அந்த மகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாய் மகளுடைய தேவைகள் அப்பா அந்த கற்பத்தின் அப்பா கற்பத்திற்கு தடையா இருக்கிற எல்லா பலவீனத்தையும் நீக்கி ஆண்டவரே அப்பா மகள் கர்ப்பமடையத்தக்கதாய் நீங்க பலப்படுத்துங்க. இந்த நாளிலே ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. நீர் சர்வ வல்லமை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இப்ப ஜெபிக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரே அந்த மகள் அப்பா அந்த பகுதியில் பீகார் பகுதியில் இருக்கிற அந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் இறங்கும்படியாய் வேண்டுகிறேன் கர்த்தாவே. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, அது போல அப்பா அந்த சிறு பிள்ளை ஆண்டவரே 20 நாள் ஆன அந்த சிறு குழந்தை சிவம் என்ற அந்த பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல சுகத்தை கொடுங்க. இப்பொழுது காணப்படுகிற எல்லா பலவீனத்தையும் நீக்கி நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வாந்தி வேதி சிறு பிள்ளையா இருக்கிற அந்த சிறு குழந்தை ஆண்டவரே அப்பா அந்த குழந்தையுடைய சரீரத்தை என் கர்த்தர் உம்முடைய ரத்தத்தை தெளித்து நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி தகப்பனே. உடைய இரக்கத்திற்காய் அப்பா நீர் அந்த சுகத்தை மகளுக்கு பிள்ளைக்கு கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா, இரக்கமுள்ள தேவன். அந்த குடும்பத்துக்கு இறங்குங்க. சிறு பிள்ளையை அப்பா ஜீவனை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. சரீரத்தை பலப்படுத்துவதற்காய் நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே மறுபடியும் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, அதே புல்வாரி ஷெரீப் சபையை சார்ந்த சில சகோதரிகளுக்காக ஜெபிக்க முடிய கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக லால்தி தேவி, ராணி குமாரி, சபிதா, இந்த 3 பேரும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தரை நம்புகிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும். அதுக்காக ஜெபிப்போம். அதுபோல விசேஷ நாட்களை காண்கிற 2 பேருக்காக ஜெபிக்க வேண்டும். கிருத்திகா வருகிற 26ஆம் தேதி பிறந்த நாள். 26ஆம் தேதி இன்றைக்கு அவர்களுக்கு பிறந்த நாள். அதுபோல மார்க்ரெட் பிரேமா, ராஜாசானுடைய மனைவி, அவருக்கு 27ஆம் தேதி பிறந்த நாள். அவை விசேஷ நாட்களை காண்கிற 2 சகோதரிகளுக்காகவும்
ஜெயக்குத்துறை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்பாக அழைக்கிறேன். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தாவே, இந்த வேளையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்ட கர்த்தாவே, இந்த ஃபுல்பாரி சபையில இருக்கிற கர்த்தாவே, சகோதரிகள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா கர்த்தாவே, லால்தி தேவி ராணி குமாரி கர்த்தாவே, சவிதா இவர்கள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற கர்த்தாவே, சர்க்கரை நோய்களை கர்த்த நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா கர்த்தாவே, உங்களுடைய ரத்தம் கர்த்தாவே வல்லமை உள்ளது ராஜா கர்த்தாவே, இந்த வேலையில கூட கர்த்தாவே உடைய ரத்தத்தினால கூட ஏசப்பா நீங்க ராஜா அவர்களை சுகப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே, உம்முடைய ரத்தம் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே சகல வியாதிகளையும் கர்த்தாவே நீக்குகிற ரத்தமா இருக்கு ராஜா கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே உண்மை விசுவாசிக்கிறார்கள் ராஜா கர்த்தாவே, விசுவாசித்தால் கர்த்தாவே தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண கர்த்தாவே விடுதலையை கர்த்த நீங்க கொடுங்க கர்த்தாவே அந்த இடத்துல சுவாமி ஏசப்பா நீங்க ராஜா அந்த பிள்ளைகளை ராஜா நல்ல ஒரு கர்த்தாவே சாட்சியாய் கூட ஏசப்பா நீங்க எடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வியாதியிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா இந்த கர்த்தாவே சுகர் கம்ப்ளைண்ட்ல இருந்து சுவாமி ஏசப்பா பிள்ளைகள் கர்த்தாவே பரிபூர்ணமாய் விடுதலை பெறத்தக்கதாக கூட ராஜா கர்த்தாவே எப்படி குறைஞ்சதுன்னு தெரியாத அளவுக்கு சுவாமி ஏசப்பா என் தேவன் நீங்க கர்த்தாவே நல்ல சுகத்தை கொடுங்க கர்த்தாவே. மனுஷரால் கூடாத ராஜா ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா கர்த்தாவே, நீங்க கிருபையா இறங்குங்க சுவாமி ஏசப்பா கர்த்தாவே அந்த இடத்துல கர்த்தாவே ஒரு சாட்சியாய் நீங்க எழுப்பி நடத்த போகிற கிருபைகளுக்காய் கூட ஏசப்பா உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேலையில கூட கர்த்தாவே இன்றைய பிறந்த நாளை காண்கிற கர்த்தாவே கிருத்திகாவையும் கர்த்தாவே பிரேமாவையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா உம்முடைய கராவர்களோடு தங்கியிருக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே அவர்களுக்கு நன்மையான காரியங்களால கர்த்தாவே ஆசீர்வாதங்களால கூட ஏசப்பா என் தேவன் நீங்க அவர்களை நடக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. உம்முடைய பிரசன்ன ராஜா அவர்களோடு தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கையின் கிரியில ஏசப்பா நீங்க கர்த்தாவே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. உள்ளத்தின் விருப்பங்களையும் கர்த்தாவே வாஞ்சைகளையும் அறிந்திருக்கிற தேவன் சுவாமி ஏசப்பா. இருதயத்தின் விருப்பங்களை ராஜா என் தேவன் தாமே நீங்க நிறைவேற்றி தர முடியாது நாங்கள் செபிக்கிற சுவாமி ஏசப்பா. குடும்பத்துல நல்ல ஒரு சமாதானத்தை ஏசப்பா நீங்க கட்டளையிடுங்க சுவாமி ஏசப்பா. இந்த நாள் கொண்டு கர்த்தாவே அவர்கள் என்றென்றும் கர்த்தாவே மகிழ்ந்து காணப்படத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. நீ போகையிலும் வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி கூட கர்த்தாவே எல்லா ஜாதிகளையும் கர்த்தாவே உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே பிள்ளைகளை நீங்க மேன்மைப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. உம்முடைய கரா அவர்களோடு தங்கி இருக்கட்டும் ராஜா. நீங்க கர்த்தாவே எல்லா இடத்துலயும் புகழப்பட கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ராஜா. நீங்க எடுத்து கர்த்தாவே பிள்ளைகளை உயர்த்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரா அவர்களோடு தங்கி இருக்கட்டும், நீங்க பலப்படுத்துங்க. துதிக்க நமக்கு எல்லாத்தையுமே செபிக்கிறோம் நசனாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிக்க முடியாது வேண்டிக் கொண்ட ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீர் அவைகளை ஏற்றுக்கொண்டீர், பதில் கொடுத்து விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஜெபங்களை ஏறெடுத்த நம்முடைய பிள்ளைகளை நினைத்தருளும். அவர்கள் மற்றவர்களுக்காக திறப்பின் வாசல் நின்று கூப்பிட்டபடியால் அவர்களுக்கும் நீர் இரக்கம் பாராட்டும். ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அவளை நினைத்தருளும். உடைய கரத்தின் நன்மையினால் அவளை திருப்தியாக்கும். தேர்வு எழுதி கொண்டிருக்க அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட +2 தேர்வு நிறைவு பெறுகிற நாட்கள் வந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து 10th எக்ஸாம் ஆரம்பமாக இருக்கிறது. தேர்வுகளுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுடைய பெயர்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நினைப்பூட்டி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதிசயத்தை விளங்க செய்யுங்க ராஜா. அதுபோல எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த பிள்ளைகள் வெளி தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பணிக்காக சென்றிருக்கிறார்கள், குடும்பமா இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நினைத்தருளும், ஆசீர்வதித்தருளும். மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோடை காலங்கள் ஆரம்பமாக இருக்கிறது. அதனால் எந்த பலவீனமும் யாருக்கு வராதபடி காத்து கொள்ளுங்க ராஜா. நன்றி. எங்கள் தேசத்துக்காகவும் தேசத்தின் தலைவர்களுக்காகவும் அதிபதிகளுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தில் உள்ளவர்கள் உண்மை உத்தவமாக இருக்க கிருபை பாராட்டுங்க. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அதுபோல எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக உழைக்கிற கொடுக்கிற அத்தனை பேரையும் அதை ஏற்றுக்கொண்டு பணி செய்கிற மிஷினரிகள் மிஷினரி ஸ்தாபனங்கள் அத்தனை பேருக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லைகள் பெரிதாகட்டும், ராஜ்யத்தின் பணி தீவிரப்படட்டும் அப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். நீர் அப்படியே செய்ய போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நாளிலும் அத்தனை குடும்பங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நினைத்தருளும். நன்றி ராஜா, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப வேலையை ஆசீர்வதித்தீர், மீதியான வேலையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்தது போல ஆராதனை மீதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும்.
உடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நம்மத்தில் இருக்கிற அருமையான மகன் ஆரியன் ஒரு சிறப்பு பாடலை பாடும்படி அழைக்கிறேன். என்ன? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால் என்னையும் நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. அருமையான மகனுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் பிள்ளைகளை எழும்பட்டும். இந்த விடுமுறை காலங்களில் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். அதற்காக வாய்ப்புகளை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். வல்லவரே, நல்லவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, தூயாதி தூயவரே, கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாயிருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நாளுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடியனை மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும். நன்றி. நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நன்றி தகப்பனே, நன்றி. என் வாயில் உடைய வார்த்தைகளை அருள் செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயமும் கொழுந்து விட்டு எறிவதாய் இருக்கட்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும், மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாய் ஜீவனுள்ள வார்த்தைகளை துணிக்க செய்யும். அடியனை மறைத்து வெளிப்படும். உடைய நாமொன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே நான் அறிவித்திருந்தது போல கடந்த வாரத்தில் ஏசியா 25ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆயத்தம் பண்ணப்பட்ட விருது என்ற தலைப்பிலே கடந்த வாரத்திலும் முக்காடை நீக்கி போடுவார் என்பதை குறித்தும் நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இப்பொழுது அதற்கு தொடர்ச்சியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள் என்று வரும்பொழுது பழைய ஏற்பாட்டில் நமக்கு உடனே நினைவுக்கு வருவது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 53 அதிகாரம் தான் நினைவுக்கு வரும். ஆனா அதே ஏசாயா தீர்க்கதரிசி 26 அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கே அந்த 8வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் என்றால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக மன்னிக்க வேண்டும். செல்போன் கீழே மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைப்பார். அவருடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். இப்ப சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரணம், அடுத்த கண்ணீர் என்றால் துயரம், நிந்தை அடைந்தார். இது நமக்கு தெரியும். இப்ப சிலுவையில அவர் மரித்தார். அதற்கு முன்னால் அவர் துயரம் அடைந்தார், வியாகுலம் அடைந்தார். ரத்தத்தின் வேர்வையாக வெளிப்பட்டது அது துயரம். அந்த கேடு அடைந்தார். அதே நேரத்துல அவர் அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். இது நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த மூன்றும் இன்னைக்கு நமக்கும் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து இதெல்லாம் ஜெயித்தாராம். மரணத்தை ஜெயித்தார், துயரப்படுவர்களுக்கு ஆறுதலாக மாறினார், நிந்தைப்பட்டவர்களுக்கு கனத்தை கொடுக்கும்படியாய் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த சிலுவையை இன்றைக்கு நீ சுமக்க வேண்டும் என்று சொல்லி என் நுகத்தை நீ சுமப்பாயானால் அது லகுவாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவை நம்முடைய வாழ்க்கையிலும் மரணம் உண்டு, துயரம் உண்டு. துயரம் என்றால் கண்ணீர், கண்ணீர் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனா இந்த சிலுவை சுமக்கும் போது கர்த்தர் இந்த 3 காரியத்தையும் ஜெயிக்க நமக்கு உதவி செய்வார். இதுல பார்க்கிறோம், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்போ மரணத்தை எப்படி ஜெயமாக விழுங்குவார்? வேதத்திலே பார்க்கிறோம், மரணம் என்பது நமக்கு நேரிடக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது எதனால் வருகிறது என்பதற்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆதாமை கர்த்தர் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். தன்னுடைய சாயல் என்றால் என்ன? தேவனுக்கு அவருக்கு ஆதி எப்படியோ அதே போல முடிவு கிடையாது, அவருக்கு மரணமே கிடையாது. அதுதான் தேவனுடைய சாயல். ஆனா எப்ப பாவம் வந்ததோ பாவத்தின் சம்பளமாகி மரணம் அவனுக்கு வந்தது. பாடு, அவமானம், வேதனை எல்லாம் வந்தது. அது வரைக்கும் அவன் சந்தோஷமாய் மகிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை மரணத்துக்குள்ளாய் தள்ளுகிற முதல் எதிரி பாவம். கடைசி சத்துரு அங்கே பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்படுது. முதல் சத்துரு பாவம், கடைசி சத்துரு மரணம். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:26 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். முதல் சத்துரு பாவம். அதை மேற்கொள்வதற்கு நமக்கு பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள், பலிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதையும் மீறி பாவம் செய்தான். இப்போ அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்று சொல்லி
ரோமர் 6 23 எழுதப்பட்டிருக்கிற ரோமர் 6 23 எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 6 23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தபடியினால் இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாவம் எப்படி வருகிறது? முதல்ல இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. ஆதாமுடைய மனைவி ஏவாள் அந்த கனியை பார்த்தாள், அழகா இருக்கிறது, ருசிப்புக்கு நல்லது என்று சொல்லி அந்த கனியை இச்சித்தாள். இச்சையினாலே பாவம் வந்தது. சிலருக்கு வியாதி, ஏன்னா மரணத்துக்கு எதுவான வியாதி இருக்கிறது. அப்ப வியாதி ஒரு மனிதனை சாகடித்து விடும். இப்ப குடித்து கொண்டே இருப்பானால் அவனுக்கு ஈரல் பாதிக்கப்பட்டு செத்து போவான். விபச்சாரம் செய்பவனா இருப்பானால் அவனுக்கு எய்ட்ஸ் மாண்டு போவான். பாவத்தினாலும் சம்பளம் வியாதியாக கொடுக்கப்பட்டு உயிரை எடுக்கிறது. அடுத்தது விபத்துக்கள். சத்துரு என்ன செய்கிறான்? விபத்துக்களை கொடுத்து கொள்ளை கொள்ளையாக மக்கள் அழித்து விடுகிறான். மரணத்து சங்கிலிகள் இவைகளெல்லாம் கொடுத்து அனைவர் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ள முடியாது. தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஏன்னா ஜீவன் எடுப்பதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. அப்ப அந்த தற்கொலை செய்யும்படியாய் தூண்டி அநேகரை நரகத்துக்கு அவன் தள்ள முயற்சிக்கிறான். அதான் தெரிந்து கொள்ளுங்கள், எப்ப ஆதாம் பாவம் செய்தானோ இன்னைக்கு நமக்கு அந்த மரணம் சரீரத்துக்கு உண்டு. ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்பது நியதி. அது தேவன் கொடுத்த ஒரு நியதி. அதனால நமக்கு சரீரத்துக்கு மரணம் உண்டு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து நாம் சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே வந்து விடுவாரானால் நாம் அப்படியே ஏனோக்கை போல அல்லது எலியாவை போல மறுரூபமடைந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உலகத்தில் பிறந்து விட்டால் இறப்பு நமக்கு உண்டு. அந்த இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாவியாகவே பிறந்து பாவியாகவே வாழ்ந்து பாவியாக மரிப்பானால் அவனுக்கு நித்திய அழிவு, நித்திய மரணம். ஆனால் பாவியாக பிறந்து பாவத்துக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்கு சரீரம் மரித்தாலும் அவருடைய ஆத்துமா பிழைத்திருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18 நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். அப்ப தனிப்பட்ட ஒரு மனிதன் பாவத்தை செய்வானால் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இந்த சரீரத்துக்கு மாத்திரமல்ல ஆத்மாவுக்கும் போய்கிறது. அதனால்தான் ஆத்மாவை ரட்சிக்க வல்லவரும் இயேசு கிறிஸ்து தான், அதை அழிக்க வல்லவரும் இயேசு கிறிஸ்து தான். அதான் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் சாத்தான் என்ன செய்யறான்? பாவத்தை சரீரத்தில் தூண்ட வைத்து பாவத்தை பாவ சரீரமாக மாற்றி நமக்கு மீட்பு கிடைக்க விடாதபடி நம்மை சம்பளமாகிய மரணத்துக்கு தள்ளி விடுகிறான். ஆனால் இன்னைக்கு நமக்கு கிருபையாய் ரட்சிப்பு கிடைத்தது. கிருபையும் சத்தியமும் நம்முடைய பாவத்தை நீக்கிற்று. இந்த கிருபையும் சத்தியமும் யார்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு பேர் கிருபைநாதர், அவர் தான் சத்தியபரன். இந்த கிருபையும் சத்தியமும் தான் பாவத்தை நீக்குகிறதா. எடுத்துக்கொள்ளுங்கள், 1 யோவான் 1 7, 8, 9 நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1 7, 8 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். 1 யோவான் 1, 7, 8. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ள. ஏன்னா பூமியில் பிறந்த அத்தனை பேருக்கும் பாவம், தாயின் கற்பத்தில் நான் பாவத்தில் தான் பிறக்கிறோம்.
அது எல்லாருக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்து, எரேமியா இவர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் பாவத்தில் தான் நாம் பிறக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று மிக அழகாய் எழுதப்படும். அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடியது ஒன்னே ஒன்றுதான், ரத்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கே சிந்தப்பட்டது? கல்வாரியில், அந்த சிலுவையில் சிந்தப்பட்டது. அதனால்தான் சிலுவையில் அடிக்கப்பட்ட பஸ்காட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். நம்முடைய ஆத்துமா கரைதிரைகளிலிருந்து பிழைக்கிறது. சரீரத்தின் அழுக்குகள் நீக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனம், அப்போ இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சின்ன ரத்தனத்தினால்தான் பாவியாக பிறந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ருசிக்க வேண்டிய உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உண்டாயிருக்கிறது. இந்த மரணத்துக்கு அதிகாரி யாரா? பிசாசு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் ஜீவனின் அதிபதி. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்ப பாவத்தில் பிறந்த நம்மை அழிவுக்கு தப்புவிக்கவும் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கவும் வியாதி, பொல்லாப்பு, தீவினைகள் இதிலிருந்து விடுதலை பண்ணும்படியாகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், தன் ரத்தத்தை சிந்தினார். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவர் சிலுவையிலே மரித்தார் என்று நினைத்தாலும் அவர் உயிர்த்திருக்கிறார், உயிரோடு எழும்பியிருக்கிறார். அவருக்கு மாம்சமும் ரத்தமும் சதையும் உண்டு. அப்படிதான் எழும்பினார். அந்த ரத்தத்தை நாம் விசுவாசிப்போமானால் நம்முடைய பாவங்கள் நீக்கும். இன்னைக்கு பாவத்தை போக்குவதற்கு வேற வழியே இல்லை. இன்னைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? ஒரு அழுக்கு இருந்தால் கழுவுவதற்கு சோப்பு, தண்ணீரை பயன்படுத்துகிறான். ஆனால் நம்முடைய ஆத்மாவிலே அழுக்கு இருக்குமானால், கரைகள் இருக்குமானால் அதை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மாத்திரமே முடியும். இன்னைக்கு எல்லா மார்க்கங்களும் எல்லா மதங்களும் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லி தெய்வ நம்பிக்கை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பாவத்தை நீக்குவதற்கு இன்னும் பலிகளை செலுத்துகிற கூட்டமும் உண்டு. பாவத்துக்கு பரிகாரமாக நல்லது செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், கங்கையில குளிக்க வேண்டும், அல்லது சிவ ராத்திரியிலே முழித்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பல கோட்பாடுகளை சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நமக்கு சரியான வழி கிடைத்திருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அன்றி யாருக்கும் ரட்சிப்பும் மீட்பும் கிடையவே கிடையாது. சாத்தான் செய்யறா, மார்க்க ரீதியாகவும் மத ரீதியாகவும் இன்னைக்கு அநேகரை உண்மையான ரட்சிப்புக்கு நேர நடத்தாதபடி வித்தியாசமான பாதையில் நடத்தி அவரை அழிவுக்கு நேராய் தள்ளி கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் மார்க்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு அந்த ரத்தத்தினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சமூகத்திலே மாசற்றவர்களும் பிழையற்றவர்களாக நிற்கும்படி கர்த்தர் நமக்கு இன்னைக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த மாசற்றவரும் பிழையற்றவர்களாய் நிற்கும்படிக்கான வழியை அவர் எங்கே திறந்தார்? சிலுவையின் வழியாக. அதுக்கு ஒரு குறுகலான வழி. இந்த குறுகலான வழியில் போனால்தான், இந்த சிலுவையின் வழியாக போனால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்ப எனக்கு அருமையான தேவஜானமே, இப்ப இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. இது தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 68:20 வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68:20. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார்.
ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. இது அன்றைக்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது தாவீதுடைய சங்கீதம். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அவன் பாவம் செய்து இரக்கத்தை பெற்றவன். பாவத்தை அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றவன். ஈசோப்பினால் கழுவும் சுத்த இருதயத்தை தாரும் நிலைவரமான ஆவியை என்னை சிருஷ்டியும் கேடு நேரிடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்னெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறவனாம் துதிக்கிறவனாக காணப்பட்டான். அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. இது ஞானியாகிய சாலமோன் அவனும் வெளிப்படுத்துகிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 10:2 நான் வாசிக்கிறேன். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கு உதவாது, திரவியத்தினால் பாவ மன்னிப்பு போகாது, ஆனா நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நல்லா தெரிஞ்ச நீதியோ மரணம். அப்ப கர்த்தரால் தான் மரணத்துக்கு தப்புவிக்கும் வழிகள் உண்டு. இங்கே சாலமன் சொல்லுகிறான், நீதிதான் ஒருவனை மரணத்துக்கு தப்புவிக்கும். இப்ப 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11:4 கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவும். கோபாக்கின நாளில் நியாய தீர்ப்பை பத்தி எழுதுறான். இது ஒருவேளை மேலோட்டமா பார்க்கும்போது ராஜா பண்ணுகிற நியாய தீர்ப்பு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது ஆவிக்குரிய பிரகாரமா எடுத்துக்கொள்ளுங்கள். நியாய தீர்ப்பு நாள் தான் கோபாக்கினை நாள். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யத்தை வைத்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. நீதியோ, ஆனால் நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அப்ப நல்லது, கத்தரிடத்தில்தான் மரணத்துக்கு தப்புவிக்கும் வழிகள் உண்டு. அது தாவீது சொல்லுகிறான். சாலமன் சொல்லுகிறான், நீதிதான் கோபாக்கின நாளிலே நம்மை மரணத்துக்கு தப்புவிக்கும். அப்ப இந்த நீதி என்ன? அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 8:51. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பது இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த அப்பத்தை புசிக்க செத்து போவான், ஆனா என் வார்த்தை இந்த மன்னாவை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள், நீதி உள்ள வார்த்தைகள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான், அந்த வசனங்கள் தான் நம்மை நியாயம் தீர்க்கும். கடைசி நாள்ல நமக்கு ஜட்ஜ்மெண்ட் டேல எதுக்கு நியாயம் தீர்க்குமா? இந்த வசனங்கள். அப்ப இந்த வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த லெந்து காலங்களில சிலுவை குறித்தான உபதேசம், இந்த சிலுவையின் உபதேசங்கள் அவரோடு கூட நம்ம கிட்டி சேர்க்கிறது. முன்னே தூரமாய் இருந்த நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாய் மாறுகிறோம். அப்ப நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணுமா? இந்த வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும். கேட்கிறோம், நல்ல பிரசங்கம், ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷனல் ஆகுறோம், பொருத்தனை பண்ணுகிறோம், ஆனா அதோட மறந்து விடுக்கிறோம். அப்படியே இல்லை. இந்த லெந்து காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் உணர்த்துகிறாரோ அதன்படி நடக்க உங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வழிகளை சீர்படுத்துகிற காலம் இது. ஒரு சுய பரிசோதனை காலம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு சுய பரிசோதனை காலம். அலங்காரமான வார்த்தைகளையோ எமோஷனலான வார்த்தைகளை கேட்கிற காலம் அல்ல. நம்மை சீர்படுத்திக் கொள்ள ஏவுகிற ஒரு காலம், சுய பரிசோதனை நாட்கள். அதான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு இடத்தில்தான் மரணத்தை நீக்குவதற்கான வழிகள் உண்டு. அது நீதி என்று சாலமோனால் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து அதை உறுதி செய்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அது என்னுடைய வார்த்தை, நானே தான் அந்த வார்த்தை. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடப்பீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்ப இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு நமக்கு மரணத்திலிருந்து ஜெயிக்கிற நீதி உள்ள வார்த்தைகளாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர்
15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் தெரிந்த பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல மன்னிக்கணும் 1 கொரிந்தியர் 16 1 கொரிந்தியர் 15 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ல 51 இருந்து வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, மரிப்பதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது நம்ம உயிரோடு இருப்போமானால், இது நல்லா தெரிந்து கொள்ள, நாம் உயிரோடு இருக்கும்போது இந்த ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்தால் ரொம்ப நல்லது. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஏற்கனவே நமக்கு முன்னால கடன் சின்ன பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆனா நாம உயிரோடு இருக்கணும். ஆனால் நாம் என்ன செய்வோமா? மறுரூபமாக்கப்படுவோம். எவ்வளவு தெளிவா இருக்க பாருங்க. நாம் மறுரூபமாக்கப்படும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். சரீரம் இது மண்ணுக்கு போனோம், பெண்ணுக்கு போக முடியாது, மண்ணுக்கு போய்தான் ஆகணும். இப்போ அழிவுக்கு எதுவாகிய இது இந்த சரீரம் அழியாமையையும், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு எதுவாகிய இந்த இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் அப்போ நாம எப்போ மரணத்தை ஜெயிக்கிறோம்? இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரம் இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே உயிரோடு எழும்பும் போது, அல்ல நாம் உயிரோடு இருக்கும்போது அவர் வரும்போது நாம் மறுரூபமாக்கப்படும் பொழுதுதான் மரணத்தை நாம் ஜெயிக்கிறோம். அப்ப மரணத்தை ஜெயிக்க முடியுமா? முடியும். அவன் நாம் மரணத்தை ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவால பரிசுத்தமாகணும். அப்ப நாம எப்படி பரிசுத்தமாக முடியும்? அவர் சிந்தின ரத்தத்தினால்தான். அந்த ரத்தத்தை விசுவாசிப்பதினால்தான் நாம் இன்னைக்கு பரிசுத்தமாக்கப்பட முடியும். வேற எந்த ஒரு வித்தைகள் செய்தாலும் எதுனாலும் இன்னைக்கு நாம பரிசுத்தமாக்கவே பட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சிலர் என்ன சேர்ப்பாங்க, ஏதாவது ஒரு நல்ல நல்ல நெறிகள், நீதி கதைகள் இதெல்லாம் கேட்டு இனி தவறு செய்யாமல் இருப்பார்கள். ஆனா ஏற்கனவே செய்த தவறுகள், பாவங்களுக்கு யார் மன்னிப்பை கொடுப்பது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில இனிமேல் அவன் தவறு செய்யாமல் இருக்கலாம். அது ஒரு முதுமை அடைந்து விட்டது, அவனுக்கு ஞாபக சக்தி இழந்து விட்டது, அவனால் தவறு செய்ய முடியாது, உண்மை. அப்ப அவன் பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்ப ஏற்கனவே செய்த தவறுகள், பாவங்கள், அதை மன்னிப்பது யார்? இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். அவை எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம், அவருடைய ரத்தத்தால் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கப்படும். மரணமே மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா எவ்வளவு தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அந்த மரணத்தை ஜெயித்தவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். அதை ஜெயிப்பதற்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆயுதம் அல்ல ஒரு கவசம் தான் அவருடைய ரத்தம். எனக்கு அருமையான தேவச்சன், இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல ஜனங்களின் பாவத்தை நீக்கி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்மை ஜெயிக்கிறது. அதே போல உயிரோடு இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்து வருநாள் வரைக்கும் உயிரோடு இருப்பது சித்தமானால் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு ரத்தத்தை நித்தமும் நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். சரி, அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தது போல நாமும் மரணத்தை ஜெயிப்போம். நாம் விசுவாசிக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்ணீரை துடைப்பார். லைக் நாம் பரிசுத்தம் அடைந்து விட்டோம், ஆனால் கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையிலே சில கண்ணீர் துயரங்கள்
இழப்புகள், நஷ்டங்கள். அப்ப மனிதனுக்கு துயரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல கண்ணீர் வடிக்கிறார். லாசருவின் மரணத்தின் போது இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ அவருடைய வாழ்க்கையிலையும் மனம் கசந்து அழுகிற சம்பவங்கள் இருக்கத்தான் செய்கிறது. கண்ணீர் விட்டார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துயரங்கள், பாடுகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கண்ணீரை வரவழைக்கிறது. முகங்களில் கண்ணீரை வரவழைத்து விடுகிறது. சில நேரங்களில் தேவன் செய்த செயல்களை நினைத்து நமக்கு கண்ணீர் வரும். அது ஒரு ஆனந்த களி. ஆனால் கடந்த வந்த சில பாடுகள், கசப்பான அனுபவங்கள், அவைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில முகத்துல கண்ணீரை கொடுக்கத்தான் செய்கிறது. அப்ப இந்த கண்ணீர் துயரத்தின் வெளிப்பாடு. கண்ணீர் என்பது உள்ளான ஒரு துயரத்தின், ஒரு வியாதியோ அல்லது ஏதோ ஒரு குறைகள் இவைகள் நிமித்தமாக உள்ளான மனிதனுக்குள் காணப்படுகிற ஒரு வேதனையின் வெளிப்பாடுதான் வெடித்து சிதறி கண்ணீராக கொட்டுகிறது. அப்போ இதுக்கு யார் ஆறுதல்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்ப துயரப்படுகிறவர்களுக்கு, கண்ணீரோடு காணப்படுபவர்களுக்கு கண்ணீரை துடைக்கும்படியாகத்தான் பிதா தன் குமாரனை அனுப்பினார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுலயும் இதுல வெளிப்பாடு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 2, 3 இந்த வசனங்களில கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும். நல்லா பாருங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், கிருபையின் காலம். இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்துல ரட்சிப்பு. நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள், நீதி நியாய தீர்ப்பு நாள், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும். ஆனா அந்த அதன் மத்தியில இருந்தாலும் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யவும், சியோனிலே, அதாவது தேவனுடைய சமூகத்துல துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இது இயேசு கிறிஸ்து. இதே அதிகாரத்தை அவர் பிற்காலத்துல தேவாலயத்துக்கு போகும்போது எடுத்து வாசிப்பார். எப்பா, அன்னைக்கு எழுதப்பட்டதே அது நான் தான் என்று சொல்லி இதே சம்பவத்தை பிற்காலத்துல சுவிசேஷ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அது நான் தான் என்று சொல்லி திட்டமாய் சொல்லுவார். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கேட்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார். அழகாய் இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளமாய் மரணத்தை ஜெயிக்க அனுப்பப்பட்டார். அவர் வரும் நாட்கள் வரைக்கும் அந்த பரிசுத்த காத்தோடு ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கண்ணீரோடு காணப்படுவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். எனக்கு தேவச்சனமே, சங்கீதம் 22, 24 வாசிக்கலாம். சங்கீதம் 22, 24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். அப்ப அவன் உபத்திரவப்படுகிறனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் இருக்கிறார். அதை அவர் அலட்சியப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு நீ எதனால் அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்குள்ளாய் காணப்படுகிற உபத்திரவம் என்ன? இன்னைக்கு ஒவ்வொருவரையும் கேட்டால் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவார்கள். சிலர் வியாதியை சொல்லுவார், தீராத வியாதியை சொல்லுவார்கள், பண கஷ்டத்தை சொல்லுவார்கள், மன கஷ்டங்களை சொல்லுவார்கள், பிள்ளைகளால் செய்யப்படுகிற பொல்லாப்புகளை குறித்து சொல்லுவார்கள், கைவிடப்பட்ட பெற்றோருடைய அழுகை ஒரு பக்கம், இப்படி பல காரியங்களை சொல்லுவார்கள். எந்தெந்த வகையில் துயரப்படுகிறோம் என்பதை நம்ம ஒவ்வொரு இடத்துல கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பு இருக்கும். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான முறையில் சில துயரங்கள் இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற மக்கள் அநேகம் இருக்கிறார். சிலர் கண்ணீர் தாரதாரையா ஒதுத்து விடுவார்கள், வார்த்தையால் கொட்டி புலம்பி தீர்த்து விடுவார்கள். சிலர் கண்ணீரும் வராது, வார்த்தையும் வராது, மௌனமாய் இருப்பார்கள். ஒரு நாள் இருதயம் வெடித்து மாண்டும் போவார்கள்.
துக்கத்தை வெளியே சொல்லாமலேயே போய்விடுவார். அப்போ மனிதனுக்கு ஒரு ஆறுதல் தேவையா இருக்கிறது, ஒரு கம்ஃபர்டர் தேவையா இருக்கிறது. இப்போ நம்மிடத்தில் ஒரு பாரம் இருக்கிறது, அதை நம்பிக்கைகிற இடத்துல சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகிறது? ஏதோ ஒரு லகுவாய் மாறுகிறது. கனத்து போயிருந்த இருதயம் ஒரு லகுவாய் மாறுகிறது, ஒரு ஆறுதல் உண்டாகிறது. அப்ப அந்த மெய்யான ஆறுதல் யாரிடத்துல உண்டு? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் சகல விதமான ஆறுதல்களின் தேவன். உனக்கு பாடுகள் பல வகையா இருக்கலாம், ஆனால் அவர் ஒருவராய் இருந்து ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தார், எழும்பி விட்டார், அதை சீடர்களும் பார்த்தார்கள். ஆனால் அவரோடு கூட இருந்தவர்கள், அந்த சீடர்கள் இயேசு கிறிஸ்து கூட இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டு இருந்தார்களாம். எப்போ? உயிர் தெழுந்த பிறகு. உயிர் தெழுந்த பிறகும் அந்த தகவல்லாம் கிடைச்ச பிறகு கூட அவரோடு கூட இருந்தவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படும். மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவனிடத்தில் இருந்து, அவளிடத்தில் இருந்து, அதாவது மரியாள் இடத்திலிருந்து, மகதலேனா மரியாளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில், பாவம் மகதலேனா மரியாள் தான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தது. ரபுனி என்று சொல்லி கல்லறை தோட்டத்திலே சந்தித்தது. அவளுக்கு தான் முதல் தகவலையும் கொடுத்து அனுப்புகிறார். என் சகோதரத்துல போய் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன், அவர்களுக்கு தகவலை சொல்லுங்கள் சொல்லி அவள் மரியாள் வருகிறாள். மகதலேனா மரியாள் வருகிறாள். இங்கே இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், அவரோடு கூட இருந்த 120 பேர் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஆனால் அவர்கள் நம்பவில்லையா, செய்தியை நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போதே சொல்லுகிறார், நான் மரிப்பேன், எழுப்பேன், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன், நான் என்ன விதமாய் பாடுபட வேண்டும், எல்லாத்தையும் சொல்லித்தான் இருந்தேன். இப்போ உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற தகவல் நேரடியாக மகதலேனா மரியாள் மூலமாக வருகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் நம்பவில்லை. இன்னைக்கு நீங்கள் நானே எப்படி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு எழுப்பினவர். அவர் நம்ம வல்ல பக்கத்தில் நிழலா இருக்கிறார், நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா நாம ஏன் அழுது கொண்டு இருக்கிறோம்? நமக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாதவர்கள் தான் அழுது கொண்டு இருப்பார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் உயிர் தெழுந்தாரியா, அவர் பரத்துக்கு போனாலும் அவருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் கொடுத்த வார்த்தைகள் என்னோடு கூட இருக்கிறது, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் அந்த நம்பிக்கை இல்லை? அந்த நம்பிக்கை இருக்கிறவர் அழுவார்களா? அழமாட்டார்கள். அதனால்தான் நம்ம விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற வேணும். யாருக்குள்ள விசுவாசம் குறைஞ்சு போச்சோ அவள் தான் அழுவார். அப்ப அழவே கூடாதா? அப்ப இயேசு கிறிஸ்து அழுதாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுல ஒரு ஆலோசனை கொடுக்கப்படும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அழகான வாசனம் உண்டு. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்க, அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஆனால் உங்க ஐக்கியம் பரிசுத்தவான்களை விட்டு விலகாது இருக்கணும். எங்க உலகத்துல குடிச்சு கும்மாளம் எடுக்கிற கோமாளி கூட்டம் இருக்கு, அவளோடு கூட சேர்ந்து குடித்து விட்டு சந்தோஷப்படாதீர்கள். அது சும்மா அழுதுகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களோட பரிசுத்தவான்கள் சபை மக்கள் அவர்களோடு கூட சந்தோஷம் அவளோடு இருக்கணும், அழுகை அவர்களோடு இருக்கணும். அவர்களுக்கு ஒண்ணுன்னா நீ எழணும். அதுதான் சபையின் அங்கம். இன்னைக்கு சரீரத்துல ஒரு உறுப்பு காயப்படுது, ஆனா மற்ற உறுப்பு துடிக்குது, கண்ணுல கண்ணீர் வருது, முகத்துல முகநாடி மாறுது, வார்த்தைகள் ஐயோ என்று வேதனை என்று துடிக்கிறது. ஆனா காயப்பட்டது கால் பேசாம இருக்கு. அதே போலதான் இந்த கிறிஸ்டியனும் சரீரத்தில் அங்க வைக்கிற திருச்சபையின் அங்க வைக்க நீங்கள் சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாது. அதே மாதிரி அழுகுறாங்களா, வேடிக்கை பார்க்க கூடாது, அவளோடு கூட அழகு. ஒரு திருச்சபையின் சத்தியத்தை இயேசு கிறிஸ்து அங்கே அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் மற்றவர்களோடு கோடி கும்மாள் அடிக்கிறோம், குடும்பமா கும்மி அடிக்கிறோம். அந்த நேரத்துல
பாடு வந்தா அழுகிறோம், ஒப்பாரி வைக்கிறோம். இல்லை, அழகாய் ஆண்டவர் சொல்லு, திருச்சபை மக்கள் சந்தோஷப்படும், அவரோடு சந்தோஷப்படும். அவர் அழும்போது அழவே. இப்ப அழுகை நமக்கு விலைக்கு வைக்கப்படவில்லை, இருக்கு. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். நீ வியாதிகளை கஷ்டப்படுகிறாயா? போராட்டம் இருக்கு, மருந்து மாத்திரை செலவினங்கள் கஷ்டமா தான் இருக்கு. இந்த வேதனை நீங்க நான் எப்பொழுது சுகமாவேன், பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல நீ அழுது கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தெரியும். நீ வேதனை நீங்க சுகமாய் இருப்பாய். அவர் என்ன வேதனைப்படுகிறார் என்று இயேசு கிறிஸ்து அறியாதவர் அல்ல. ஏனென்றால் அந்த பாடுகளை அவர் சிலுவையில ஏற்றிருக்கிறார். அந்த பாடுகளை அவர் சிலுவையிலே காயங்களாய் ஏற்றிருக்கிறார். என்ன சொன்ன, அவருடைய காயத்தின் தழும்புகளால் குணமானேன் என்று ஏன் அந்த வார்த்தை விசுவாசிக்க கூடாது? ஒரு கடன் நிமித்தமாக அழுகை, வேதனை, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் தேவன் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைப்போமானால் அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷம் அது நமக்கு நிறைவாயிரும், ஆறுதலை கொடுக்கும். ஒரு நல்ல வசனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அதுல நான் 17 இருந்து 20 வரைக்கும் வாசிக்கிறேன். இந்த ஆறுதலான வார்த்தைகளை பாருங்க, கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள். அவர்கள் உன்னை விசாரிப்பதற்கு சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு காயப்படுத்தியாச்சு, உனக்கு வியாதி. ஆனா எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? உன்னை விசாரிக்கல, உன்னை கைவிட்டாங்க. நான் உன்னை விட மாட்டேன், நான் அப்படி உன்னை விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்பு ஒரு வேதனை, அழுக, கண்ணீர். யாக்கோவின் கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இறக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்மோல் நிலைப்படும். உன் வீட்டுல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் கொடுப்பேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்கள் ஒடுக்கினை யாவரையும் தண்டிப்பேன். அப்ப உனக்கு துயரத்தை கொடுக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் நான் தண்டிப்பேன். நீ என் மேல் விசுவாசமாய், என் வார்த்தைகள் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த நம்பிக்கையில விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது உன் துயரங்கள் நீங்க. துயரப்படுகிற நமக்கு ஆறுதல் எது? இந்த வார்த்தைகள். சில ஆங்கிலிக்கன் சபைகள்ல சபை ஆரம்பிக்கும் போது சபை மக்களை நோக்கி சில வார்த்தைகளை கூறுவார். தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்க நீங்கள் ஆறுதலான சில வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு பார்த்து நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பார்த்தல. இப்படி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லித்தான் ஆராதனை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா களைத்து உழைத்து பாடுகள் துயரத்தோடு தான் சபைக்கு வருகிறார். வருகிற இடத்துல அவருக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி முதலாவது இந்த வார்த்தைகளை அவருக்கு வாசிப்பார். அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் தான். இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், அதனால அவர் நம்மை ஆட்சி தேற்றி கொண்டிருக்கிறார். ஆனா ஆவியானவர் இல்லாதவர் எத்தனையோ பேர் சபைக்கு ஒரு ஆறுதல் தேடி வருகிறார். அவளுக்கு இந்த வார்த்தை தான் அவருக்கு ஆற்றி தேற்றுகிறது. அப்ப எனக்கு அருமையான தேவச்சானு, கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட இருக்கு, அதுதான் உன்னை ஆற்றி தேற்று. அப்ப இது எதை கொடுக்கிறது? விசுவாசம். விசுவாசத்தினால் நமக்கு ஆறுதல் உண்டாகும், நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். விசுவாசம் இல்லாதவன் அழுதுகிட்டே தான் இருப்பான். நல்ல விசுவாசி எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிரு. கர்த்தர் பார்த்து கொடுப்பார், அவர் எனக்கு செய்வார். அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், உண்மை உள்ளவர். இன்னைக்கு செய்யலங்கிறதுக்காக நாளைக்கு செய்ய மாட்டார் என்பதல்ல, அவர் எப்பொழுது வேண்டுமானும் செய்வார். அவர் எனக்காக செய்து முடித்து விட்டார். இந்த நிச்சய நம்பிக்கையும் நம்மை வெட்கப்படுத்தாது, அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும். அடுத்த நிந்தை. இன்னைக்கு மனிதன் தவறே செய்ய மாட்டான், அவன் நிந்திக்கப்படும். சில நேரங்களில் நம்முடைய குறைவுகள் நமக்கு நிந்தையை ஏற்படுத்திவிடும். நம்முடைய குறைவுகள், சில தவறுகள் நமக்கு நிந்தை ஏற்படும். வேதத்துல பார்க்கிறோம், நிந்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் சில வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல 13 நான் 16 வரைக்கும் வாசிக்கிறேன். ஓசியா 7ஆம் அதிகாரம் 13
ஓசியா 7ஆம் அதிகாரம் 13 நான் 16 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவளுக்கு வரும். அவள் விவேகம் இல்லாத பிள்ளை. பேறுகாலம் மட்டும் அவள் நிற்கவில்லை. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்தரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும். அவனுடைய துறவு கவரி போகும். அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக்கொண்டு போகும். சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாய் இருக்கும். அவர்கள் பட்டயத்தில் விழுவார்கள். இந்த குழந்தைகள் மோதியடிக்கப்படும். இப்படி கற்பவதிகள் மன்னிக்கணும் 7ஆம் அதிகாரம், ஓசியா 7ஆம் அதிகாரத்துல 13-16. அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் படுக்கைகளை அலகுற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். நான் அவர்களை தண்டித்தேன். அவருடைய புயங்கள் திரும்ப பலப்படம் பண்ணினேன். ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள். திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல. மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். அவருடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரத்து நிமித்தம் பட்டயத்தில் விழுவார்கள். இதுவே எகிப்து தேசத்து நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை. இது எகிப்தின் நிந்தை. எப்படியெல்லாம் வருதா? கர்த்தருக்கு விரோதமாய் பொய் பேசுகிறார்கள். கர்த்தரை விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தரிடத்துல ஆதாயத்தை தான் வர்றாங்க. ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வர்றதில்லை. நான் அவர்களை சீர்படுத்துகிறேன், ஆனால் அதை நினைக்கிறதில்லை. எனக்கு விரோதமா பொல்லாப்பு செய்கிறார்கள் சொல்லுகிறார். அப்ப இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிந்தை கொண்டோம். இப்ப கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டோமானால் நமக்கு நிந்தைகள் வரும். அதுதான் எகிப்தின் நிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று லூக்கா 1:24 இது ஒரு பரிசுத்தவன் ஆசாரிய கூட்டம், சாதா நாட்கள் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. லூக்கா 1:24 லூக்கா 1:24 அந்நாட்களுக்கு பின்பு அவள் மனைவியாகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்க முடியாத கர்த்தர் இந்த நாட்கள் என் மேல் கடாட்சம் வைத்து. ஆசாரிய ஊழியம் செய்யற குடும்பம், ஆனா அவங்களுக்கும் ஒரு நிந்தை இருந்தது. ஏன்னா கற்பத்தின் கனி இல்லை. இன்னைக்கு அந்த நிந்தையை நீக்கி போட்டார். அப்ப இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில குறைகள் குறைவுகள் நிந்தையை ஏற்படுத்தும். அது மாத்திரம் எபிரேயர் 11:20 கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிற எபிரேயர் 11:26 வாசிக்கிறேன். எபிரேயர் 11:26 விசுவாசத்திலே அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இது மோசே குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவ நிமித்தமாகவும் சில நிந்தைகள் வரும். புற மார்க்கத்தில் இருந்து சமீப நாட்களுக்குள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த நிந்தைகள் அதிகம் இருக்கும், நிறைய வரும். பாரம்பரியமாய் கிறிஸ்தவர்கள் வந்தவர்களுக்கு தங்கள் இனத்தாலோ சமுதாயத்துல பெரிய பிரச்சனை வராது. ஆனா முதலாக ரட்சிப்பு அனுபவத்துக்கு வருபவர்களுக்கு அந்த சொந்த குடும்பத்துல அநேக நிந்தைகள் அவமானங்கள் வரும். அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருப்பதனாலும் அரசாங்கத்தாலும் மற்றவர்களாலும் நமக்கு நிந்தைகள் வரத்தான் செய்கிறது. நம்மிடத்துல சாட்சியில் உள்ள வாழ்க்கை குறையும் பொழுது ஒருவன் செய்கிற தவறு நிமித்தமாக மற்ற கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கும் நிந்தைகள் வரத்தான செய்தி. யாரோ ஒருத்தர் சாட்சியை கெடுத்து விடுவான், தவறான பாதையில் நடப்பான். அப்போ அது என்ன ஆகுது? கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களும் பாதிக்கிறது. ஒரு ஊழியக்காரன் தவறு பண்ணியிருப்பான், ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் நிந்தை வரும். தவறான கண்ணோட்டத்திலே பார்க்க ஆரம்பித்து விடுவார். அப்ப இப்படியெல்லாம் கூட நிந்தைகள் வருகிறது. குறைகளினால் வருகிறது, இயேசு கிறிஸ்துவை மறப்பதினால் வருகிறது. அதே நேரத்தில் சாட்சி இல்லாமல் போகும்போதும் நம்முடைய வாழ்க்கையில
அவமானங்கள் வருது கிறிஸ்துவ நிமித்தமாக. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையும் வைராக்கியமாய் இருப்பதினாலும் நமக்கு சில நிந்தைகள் வருகிறது. ஆனா இந்த நிந்தைகள் எப்படி நீங்கும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில எவ்வளவு நிந்தை. இவர் பெயல் சபைகளின் மகன், அதனால் தான் பிசாசுகளை துரத்துகிறான். இவன் போஜன பிரியன், நல்லா சாப்பிடுறான், பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. கூட வச்சிருக்க ஆட்கள்லாம் கல்லேயர்கள். அப்படியெல்லாம் எவ்வளவு கேலி பேசுறாங்க. நீ குமாரனானா சிலுவையிலிருந்து இறங்கி வா, எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும். இவர் தன்னைத்தான் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க முடியவில்லை. கேலி பேசினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், தலையில் குட்டினார்கள். ஞானதிருஷ்டியால் நீ சொல், உன்னை குட்டினது யார்? உமிழ்ந்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பாருங்க எவ்வளவு மகிமையானவர். அவரை என்னெல்லாம் பேச 40 நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் உபவாசித்தவரை போஜன புரியர் என்றார்கள். பிசாசுகள் இவரை தேவகுமாரன் என்று சொல்லி சாட்சி சொல்லி ஓடி போகுது. ஆனா இவரை பெயர் சபோலின் குமாரன் என்றார்கள். இவர் உமிழ்நீரினாலே எவ்வளவு அற்புதம் நடந்தது. பார்வையற்றவர்கள் கண் பார்வை பெற்றார்கள். ஆனா இவருடைய முகத்துல உமிழ்நீரை உமிழ்ந்தார்கள். ஞானதிருஷ்டிக்காரர் நாத்தான் வேலை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார், சகைவை பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் அப்படிப்பட்டவரை என் தலையை நீர் யார் என்று எங்களுக்கு சொல்லும் தலையில் குட்டுகிறார். எவ்வளவு அவமானம். எல்லாத்தையும் சகித்தார். எதற்காக? உனக்காக, எனக்காக. அந்த சிலுவையில் அதை சகித்ததுனால்தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு உண்டாயிற்று. அதே போல பாடுகள் மத்தியில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவமான நிந்தை தான் உன் மேல் வந்திருக்கிறது. உன் முகத்தில காரி துப்புகிறார்கள், உன் தலையில் குட்டுகிறார்கள், ஆஹ் உன்னை ஏரியாக பேசுகிறார்கள், உன்னை குறை கூறுகிறார்கள். அத்தனை அவமானம் நீந்த. ஆனா அந்த சிலுவை நோக்கிப்பான். எப்படி அந்த சிலுவை இயேசு கிறிஸ்துக்கு மேன்மை கொடுத்ததோ, மகிமையும் கனத்தையும் கொடுத்ததோ, அதே கனத்தையும் மகிமை கர்த்தர் உனக்கு தருவார். தூற்றப்பட்ட ஒரு நடுவே அன்றைக்கு அவர் நிறுத்தப்பட்டிருந்தார். ஆனால் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் அவருக்கு உண்டாயிற்று. அதே போல இன்னைக்கு தூற்றிக் கொண்டிருக்கிற நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடியால் அவர் உன்னை கனத்துக்குரியவனாய் மாற்றுவார். என் மகிமை நான் வேறு யாருக்கு கொடேன்? இஸ்ரவேலே, நீ என் தாசன், என் மகிமை நான் உனக்கு தருவேன். நீ என் பார்வையில் கனம் பெற்றாய், நீ என் பார்வையில் கனம் பெற்றாய். காரணம், நான் உனக்காக அந்த நிந்தைகளை அவமதித்திருக்கிறேன். அவை சோர்ந்து போங்க. எந்த நிந்தை பாடுகள் வந்தாலும் அவரையே நோக்கிப்பான், அவரை நோக்கி கூப்பிடு. ஓ மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ராஜன். அப்போ இன்றைக்கு அந்த சிலுவையில அவர் மரணத்தை ஜெயித்தார். தேவகுமாரன், அவர் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா பாவத்தின் சம்பளமைய மரணம். அவர் உன்னுடைய பாவங்களுக்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டு தான் பாவியாகி மரணத்தை ஜெயித்தார். தன் ரத்தத்தினால் இந்த மரணத்தை ஜெயித்தார். நீயும் ஜெயிப்பாய். அவர் வரும்போது நீ உயிர்த்தெழுவாய், இல்லை என்றால் மறுரூபமாவாய். இந்த சாக்கியம் உனக்கு உண்டு. அது நித்திய ஜீவனுக்கானது. அது மாத்திரமல்ல, விசுவாசம், அதுதான் உனக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதுவே உனக்கு ஆறுதலை கொடுப்பதா இருக்கிறது. வேற எந்த வார்த்தைகளும் மனிதனுக்கு ஆறுதல் தராது. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகள் தான் ஆறுதல் தரும். அந்த விசுவாசத்தை நீ காத்துக்கள். அவருடைய வாக்கு தத்தங்களை அறிக்கை செய். இந்த நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்து சந்தோஷமாய் காணப்படு. இனி அழுது கொண்டிராது. இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று தகவல் கிடைத்த பிறகு கூட அவர்கள் துக்கமுகமாய் அழுது கொண்டிருந்தார். ஐயோ, இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்பாயானால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுபோல அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமந்து கொண்டார். எதற்காக? அது உன்மேல் படக்கூடாது என்பதற்காக அவர் அந்த பழிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவரை நோக்கி பார்க்கும்போது நீ கனமடைவாய். இன்றைக்கு ஒருவேளை கனவீனம் அடைந்திருக்கலாம், அவமான நிந்தைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நிந்தித்த நாவுகளே உன்னை போற்றும்படியாய் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துவார். உன்னை அற்பமாய் எண்ணினவர்கள் சீயென்று இழப்படும்படியாய் பேசினவர்கள் கண்களுக்கு முன்னால் கர்த்தர் உனக்கு சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார். அவள் சோர்ந்து போகாது. அந்த சிலுவை தூக்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஓ, அவரையே நோக்கி பார்ப்போம். ஓ, தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்.
மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மேருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மேருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் முகங்களின் கண்ணீரை நீ துடைக்கிறேன். எங்கள் மரணத்தை ஜெயமாய் விழுங்க செய்கிறேன். அப்பா, எங்கள் நிந்தையை அவமானங்களை கனமாய்மை மாற்றுகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை தாழ்த்துகிறோம், இதை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சிலுவை நிழலுக்குள்ளேயே தரித்திருக்க முடியாது, எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.